வந்து நல்லாவே தெரியும். நம்ம என்றைக்கு இருந்தாலும் மறக்க மாட்டாங்க இந்த பேட்ச்சு. ஏன்னா திடீர்னு வழியில் போயிட்டே இருக்கும்போது யாராவது விஷ் பண்ணுவாங்க, வீட்டில் கேட்பாங்க, யாருங்க அது அப்படிம்பாங்க. யாரோ நம்மள தெரிஞ்சவரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அடுத்த பக்கம் மெயினாக அநேகமாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளை உள்மனதோட நம்மளுடைய நன்றி கடனை வந்து செலுத்துறதுக்கு வந்து நீங்கள் மெயினாக இந்த ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும்போது அதில் கலந்துக்கிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மென்மேலும் நல்ல வளர்ச்சிகள் அடைந்து நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இவருடைய டிராயிங் நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரியும். டிராயிங்னா இவர் தான். இவரை உண்மையில் எப்படி எலக்ட்ரிக்கலில் சொன்னோமோ அது மாதிரி மெக்கானிக்கலில் டிராயிங்னா ஒரு டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்னு சொன்னால் ஹெச்ஓடி அவரில் தான். கண்டிப்பாக நம்ம ஹெச்ஓடி சார். குட் ஆஃப்டர்நூன். Thank you for inviting me to this function. I joined here in the year 1984. At that time, MG sir was head of the Department of Mechanical Engineering. Now I feel happy and proud to stand here as head of the department in the presence of MG sir. Right? When I distributed the memento to the mechanical batch, I had little interaction with them. I came to know that most of the batch members are now in good position. I am very happy to see you all in good position. This is the true reward for a teacher. Now, I am very happy to see the deepness of your friendship. It is rightly being displayed in the digital banner. தலையில் நரைபட்டாலும் எங்கள் நட்பு தரை தட்டாது. Today's communication media is so powerful that everyone knows. In a moment you can connect to the world. So with these available facilities, you can live chat with your friends, you can update your status, all information you can communicate to your friends. In spite of all these things, meeting at a place where you studied is a unique moment and you made it today. So mainly this meeting is recollecting the past memories. It is also rightly being displayed இந்த நாள் அந்த நினைவுகள். So I am happy, once again happy to see you all in this position. So in this occasion I pray Lord Nadaraja to shower his blessings on you and your family members for a healthy and long life. Thank you. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். முதற்கண் இங்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் முதல்வர்கள் அனைவருக்கும் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக உங்கள் மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அழைத்து வந்து மீண்டும் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. ஜனவரி
11ஆம் தேதி 12ஆம் தேதி நானும் அருமைநாதனும் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம் ஒன்றா. ஆக்சுவலாக நான் எலக்ட்ரிக்கல் தான், நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் லெக்சரர். ஆனால் என்னை ஃபஸ்ட் டேவே கம்ப்யூட்டரில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் அதான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஜாயின் பண்ணதுலேருந்தே ஒரு புது என்விரான்மெண்ட்டை ஆக்சுவலாக என்னென்னா டோட்டல் கரிக்குலம் நான் புதுசாக ஃபுல்லாக படித்தது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு அதிலேருந்து ஆர்வம் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து பிஇ படிக்கிறப்ப வந்து கம்ப்யூட்டர் சைடில் கற்றுக்கிட்டேன் செகண்ட் இயர்லேருந்து. அதனால தான் எனக்கு இன்டர்வியூலேயுமே வந்து வைஸ் சான்சலர் அவர்கள் திரு ஆர்எம்எஸ் அவர்கள் வந்து இன்டர்வியூ பண்ணப்போ கேட்டாங்க. அது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இங்கே வந்து எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. நான் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பட் அப்பாயின்மெண்ட் எலக்ட்ரிக்கல். என்னுடைய கரிக்குலம் இப்போ என்னுடைய கேரியர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஆக்சுவலாக இதில் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ எல்லோரும் துறை மாறி இருப்பீங்க. நான் என்னுடைய மாணவர்கள் சொல்கிறது ஒரே விஷயந்தான், இது வந்து அடிப்படை கல்வி தான். நமக்கு சில பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கறது தான் நம்முடைய கல்லூரி வாழ்க்கை. நம்ம பஞ்சுவலாக வரணும், ஒரு ரெகுலர் ஸ்கீமில் நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணுங்கிறது தான் கல்லூரி வாழ்க்கை. ஆனால் அவரவர்களுக்குள்ளே இருக்கின்ற திறமையும் ஆர்வமும் மட்டும்தான் அவங்களை அந்தந்த துறையில் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போ வந்து நீங்கள் படிக்கிறது எனக்கு புரியல, சப்ஜெக்ட் தெரியல சார், கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. அதை பற்றி வருத்தப்படாதீங்கன்னு நான் இப்போவும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது. இப்போ இதுலேயே வந்து ராஜராஜன் வந்து 93 ஜூன் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் வந்து என்கிட்ட படித்தார். ஆக்சுவலாக நிறைய மாணவர்கள் வந்து வேறு துறையை சேர்ந்த மாணவர்கள் என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கிட்டு கணினியை வந்து ஒரு துறையாக எடுத்து இப்போ எல்லோரும் நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். கணினியுடைய முதல் பேட்ச்லேருந்து, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய அனைத்து மாணவர்களும், முத்தைய தொழில்நுட்ப கல்லூரி அனைத்து மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை. ஏன்னா முதல் பேட்ச்லேருந்து வந்து நான் இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு விதத்தில் நினச்சிக்கிறது என்னென்னா, கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி தான். அது உண்மையிலே ஆர்வம் இருக்கிற அனைவருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படிக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் படிக்கிறது பிடிக்கிறதா இருந்தால் தான் அது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நான் ரசித்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து நடுவில் வந்து எனக்கு இந்த விதத்தில் நான் வருத்தப்பட்டதே இல்லை. நான் இன்னமும் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கணிப்பொறி துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ விஷயம் புதுசாக 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா ஆக்சுவலாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் பாலு சார் கூட என்கிட்ட நேரடியாக சில பேர் கேட்டுருக்காங்க, நீங்கள் இந்த கீழே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. காரணம் வந்து என்னென்னா, நம்ம வந்தோம்னா வகுப்பு எடுக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கும் இல்லை புதுசாக அடுத்தது என்ன பசங்களுக்காக என்ன கற்றுக்கலாம் இல்லை என்ன சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்குறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. நான் கொஞ்சம் 2 வருஷம் நான் சும்மா இருந்தேன்னா ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்சல்யூட் ஆகிடுவேன். இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஃபீல்டில் இப்போ நாங்கள் எல்லாம் விண்டோஸ்லாம் விட்டுட்டு ஓப்பன் சோர்ஸுக்கு போயாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் சிலபஸ் வந்து மற்ற எல்லா பிரான்ச்சோட அப்டேட்டடாக இருக்கும். நான் லேட்டஸ்ட்டு வந்து மாங்கோ டிபிலேருந்து MySQL வரையும் லேட்டஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்போ எங்கள் லேபில் எங்கள் சிலபஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீங்களும் ரிட்டையர் ஆக போகிறவங்களா இருப்பீங்க. ஏன்னா என்னை விட 2-3 வருஷம் தான் வேணா கம்மியாக இருப்பீங்க. அப்போ ஏஜாக இருப்பீங்க. ஏன்னா ஆக்சுவலாக என்னுடைய பேட்ச் வந்து 10வது முடித்தவங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து 86ல் முடித்தாங்க டிப்ளமோ. நான் நேராக இன்ஜினியரிங் போயிட்டேன். நான் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் போயிட்டேன். என்னுடைய வகுப்பு நண்பர், என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஸ்கூல்மேட்டு 10th வரைக்கும் என் கூட படித்த, இங்கே முத்தைய தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து 86ல் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தார். சார் இப்போ இருக்கிற பிரின்ஸ்பாலுக்கும் தெரியும், மிஸ்டர் ஸ்டாலின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் சர்வீசஸ் செலக்ட் ஆகி இப்போ ஆக்சுவலாக வந்து சத்தீஸ்கரில் வந்து ஸ்டேட் லெவல் ஆக்சுவலாக டைரக்டர் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா அதில் இருக்கார். ஸோ ஆக்சுவலாக அது மாதிரி வந்து நானும் வந்து பாலிடெக்னிக்னு வந்தோம். அப்போ சிபிடியில் வந்து அட்மிஷன் இருந்தது. அதனால் நான் இப்போ ஆக்சுவலாக இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சி வந்துட்டேன். பட் இங்கே கூடியிருக்கின்ற ஏன்னா பல தடங்கள் இடையூறுகளுக்கு இடையில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது எல்லோரும் வெவ்வேறு துறையில் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
எல்லாரும் ஒரு நாளில் இங்கே கூடுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஏன்னா 25 ஆண்டுகள் நிறைந்து பிஏ முடிச்சு நாங்கள் வந்து 2014 வந்து எங்களுடைய அலுமினி மீட் நடத்தணும் சென்னையில். என்ன ஸோ அது மாதிரி இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் வந்து நேர்லி 30 வருஷம் இல்லை ஆக்சுவலாக வருஷம் வந்து இங்கே மீட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடனும் உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாகவும் நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வேலை வந்து, ஏன்னா நேற்று நைட்டு ஒரு 2 மணிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ரவீந்திரன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் ஃபாரினில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரின்லேயோ இங்கேயோ இவர்களுடைய அதிகாரத்தையும் இவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக வேலை வாங்கி தர முடிகிற இடத்துல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது இந்த மீட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர்கள் இந்த நம்மளுடைய முத்தையா பாலிடெக்னினுடைய இந்த துறை சம்மந்தப்பட்டவரோட அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாலிடெக்னிக்கில் படிக்கிற வருங்காலத்தில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் நிச்சயமாக உதவிகரமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த நேரத்தில் நம்மளுடைய பாலிடெக்னினுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களை ஏற்புரை. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். முக்கியமாக 3 விஷயம். ஒன்று, நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய முதல்வர் திரு குப்பன் சார் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் குறைந்த கால சர்வீஸில் இப்போ இந்த பிரின்சிபலாக இருந்தால் கூட நிறைய வளர்ச்சி பணிகள், எந்த வளர்ச்சி பணிகள் வந்தால் நோன்னு சொல்வது கிடையாது, மிகச்சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரங்கமே கூட பார்த்திங்கன்னா அவருடைய முயற்சினால் தான் வந்தது. அப்போ இவருடைய பீரியடில் தான் முதல்ல இங்கே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஜாப் மேலே இங்கே தான் நடத்தணும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இங்கே தான் நடத்தணும். அதே போல் இது 5வது விழா. இது மாதிரி வளர்ச்சி பணிகளை நிறைய ஆர்வம் காட்டுறாரு. அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிவிட்டு, 2வது விஷயம் சார், 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுடைய சீனியர். நானும் இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள். எனக்கு உங்களை பார்ப்பதற்கும், நான் உங்களுக்கு வந்து சில மெக்கானிக்கலுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் டெக்னிக்கல் டிராயிங் எடுத்திருக்கேன் உங்கள் பேட்சில். என்னுடைய ஆசான்களாகி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது உங்களால் தான். உங்களையும் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வதாக என்னுடைய விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதுக்காக தான் நேற்று நண்பர் நான் மறந்தே போயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வீக் லீவுனால நான் மறந்தே போயிட்டேன் நிறைய விஷயங்களை. உங்களுடைய ஆர்கனைசர் நண்பர் வந்து நேற்று நைட் ஃபோன் பண்ணார். சார் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குது, மறந்துடாதீங்க, வந்துடுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படியே ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குட்டு நல்ல வேளை அவருக்கும் நன்றியை சொல்லிட்டு, இந்த கல்லூரியிலே நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக பணியாற்றி வருகிறேன் நம்முடைய முதல்வருடைய முயற்சினால். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மாணவர்கள், அதாவது உங்களுடைய ஜூனியர், அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தருவதற்கு நீங்கள் முயற்சி செய்து முடிஞ்சால் உங்களால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்களுக்கு, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த மாணவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டி உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் என்று நன்றி கூறி உங்களை நன்றி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இல்லை, நம்ம ஹெச்ஓடி சிவில் திரு மாணிக்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துறை என்று சொல்லும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய பேச்சில் வாழ்த்துறைக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம் சொல்லுறேன். நன்றி உரை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலே ஒரு 6-7 வருஷம் அலுமினி செக்ரட்டரி, அலுமினி செயலாளர் என்ற முறையிலே பணியாற்றி கொண்டு வருகின்றேன் கூடுதல் பொறுப்பாக. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 6வது செட்டு 6 பேட்ச்சு அலுமினி மீட் நடத்தியிருக்கிறாங்க. அதில் முதல் அலுமினி